உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மிதுனம் ராசியின் குரு பெயர்ச்சி ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். சித்திரை 28ஆம் தேதி, அதாவது 11/5/2025 தேதியன்று குரு பகவான் ஜென்ம ராசிக்கு மாறுகிறார். ஜென்மராசி வனத்திலே என்றொரு பழமொழியும் உள்ளது. குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவியரிடையே ஒற்றுமை குறையும். திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் உண்டாகும். குடும்பம் சம்பந்தமான சிறு விஷயங்களுக்காக கூட அதிக அலைச்சலும் உழைப்பும் ஏற்படும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. உடல் உபாதைகளினால் மருத்துவ செலவுகள் ஏற்படும். உத்தியோகம். பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானின் சுபப்பார்வை கிடைக்கிறது. மேலதிகாரிகளின் ஆதரவும் உதவியும் கிடைப்பது மனதில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். பல மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஊதிய உயர்வு இப்போது கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அந்நிய நாடுகளில் பணியாற்றி வருபவர்களுக்கு கூடுதல் சலுகைகள் கிடைக்கும். வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கு அந்த ஆசை இப்போது நிறைவேறும். தொழில் வியாபாரம். ஜென்மராசியில் குரு சஞ்சரிப்பதினால் சந்தையில் போட்டிகள் கடுமையாகவே இருக்கும். இருப்பினும் நல்ல விற்பனையும் எதிர்பார்த்ததை விட அதிக லாபமும் கிடைக்கும். புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற மாதம் இது. பாக்கியஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள சனி ராகு கூட்டுச் சேர்க்கை வியாபார அபிவிருத்தியை உறுதி செய்கிறது. மேலும் கும்பராசியை குரு பகவான் தனது சுப பார்வையினால் தோஷமற்றதாக செய்கிறார். கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள். புதிய முயற்சிகளில் அளவோடு முதலீடு செய்யலாம். கலைத்துறையினர். அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் அலுப்பை ஏற்படுத்தும். ஆயினும் வருமானத்துக்கு குறைவிருக்காது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படப்பிடிப்புகளில் தங்கள் கவனத்தை செலுத்தலாம். லாபகரமாக இருக்கும். நடிகர் நடிகைகள் இயக்குநர்கள் ஆகியோருக்கு புதிய வாய்ப்புகள் கை கொடுக்கும். இருப்பினும் ஓய்வில்லாது உழைக்க வேண்டி வரும். அரசியல் துறையினர். அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமாக உள்ளனர். பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பது சிறந்த யோக பலன்களை எடுத்துக்காட்டுகிறது. கட்சியில் முக்கியமான பதவியொன்றும் உங்களை தேடி வரும். மேல்மட்ட தலைவர்கள் உங்கள் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். தொண்டர்களிடையேயும் செல்வாக்கு உயரும். மாணவ மாணவியர். இம்மாதம் முழுவதும் மாணவ மாணவியருக்கு மிகவும் சாதகமாக அமைந்துள்ளன சம்பந்தப்பட்ட கிரகங்களின் சஞ்சார நிலை. பாடங்களில் மனம் ஆர்வத்துடன் ஈடுபடும். நினைவாற்றல் அதிகரிக்கும். தேர்வுகளில் சரியான விடைகளை அளித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ்வது நிச்சயம் என்பதை சஞ்சார நிலைகள் எடுத்து காட்டுகின்றன. விவசாயத்துறையினர். விவசாயத்துறை மீது ஆதிக்கம் செலுத்தும் அனைத்து கிரகங்களும் குரு பகவானுடன் சம்பந்தப்பட்டு சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது நிச்சயம். வயல் பணிகள் சற்று அதிகமாகவே இருக்கும். அடிக்கடி சோர்வும் உடல்நலக் குறைவும் ஏற்படும். ஆடுகள் மாடுகள் ஆகியவற்றின் பராமரிப்பில் பணம் விரயமாகும். கடின உழைப்பினால் உடல் ஓய்விற்கு கெஞ்சும். பழைய கடன்கள் கவலையை அளிக்கும். பெண்மணிகள். நெருங்கிய உறவினர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மன நிம்மதியை அளிக்கும். குடும்பத்தில் வீண் செலவுகள் அதிகரிக்கும். கணவருடன் சிறு சிறு வாக்குவாதங்களும் கருத்து வேற்றுமையும் ஏற்படுவதால் மன நிம்மதி பாதிக்கப்படும். உணர்ச்சி வசப்படுவதையும் முன்கோபத்தையும் குறைத்துக் கொள்வது நன்மை செய்யும். சனி மற்றும் ராகுவை குரு பகவான் பார்வையிடுவதால் வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை மன நிறைவை அளிக்கும். பரிகாரம். ஆலங்குடி தரிசனம் நன்மை அளிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.